Happy birthday எங்கள் ஹாஜி சார், Happy birthday எங்கள் ஹாஜி சார். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாஜி சார் 70 70 தொடும் விழுது. இன்று ஹாஜி சாருடைய 70வது பிறந்த நாள். ஹாஜி சாருக்கு பல பெருமைகள் உண்டு. அதை சொல்லி முடிக்க இந்த ஒரு வீடியோ போதாது என்றாலும், அவருடைய பிறந்த நாளான இன்று அவரிடம் கல்வி பயின்ற எங்களை போன்றவர்கள், அவருடன் பணிபுரிந்த ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் என பலரிடம் அவரை குறித்து கருத்துகள் கேட்டு அவருடைய ஒரு ஆடியோ பதிவையும் சேர்த்து என்னுடைய சிறு பாடலையும் சேர்த்து ஹாஜி சார் 70 என்கின்ற ஒரு கொண்டாட்ட வீடியோவை இன்று அதிரை ஜாஃபர் யூடியூப் சேனல் வெளியிடுவதிலே பெருமை அடைகிறது. நான் வாழ்த்துவதற்கு வார்த்தைகள் போதாது. சில வரிகளில் நானே எழுதி ஒரு பாடல் உருவாக்கியிருக்கிறேன். அதனைத் தொடர்ந்து அவரிடம் பயின்ற மாணவர்கள், ஆசிரியர்கள், இன்று ஆசிரியர்களாக இருப்பவர்கள் என பலரும் அவர்களது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் என்னுடைய சேனலை, அதிரை ஜாஃபர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் இலக்கணத்திலே 8 தொகை என்ற ஒரு பகுதி உண்டு. அதிலே குறுந்தொகையும் ஒன்று. அந்த குறுந்தொகையில் செம்புள புயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்ற ஒரு வரி உண்டு. அதாவது காதலனும் காதலியும் மழை நீர் எந்த மண்ணில் பெய்கிறதோ அந்த மண்ணினுடைய கலருக்கு மாறிவிடுகிறது போல் அவர்கள் இருவரும் ஒன்றானார்கள் என்று கூறுவதைப் போல் அதனாமற்றம் எனது முன்னாள் மாணவர்களும் நானும் உடலாலும் பாசத்தாலும் அன்பாலும் பின்னி பிணைந்து இரண்டர கலந்திருக்கிறோம். அவர்கள் என் உடன்பிறவா செல்வங்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது அஸ்ஸலாமு அலைக்கும் மற்றும் வணக்கம். எனது 70வது பிறந்த நாளான இன்று முன்னாள் மாணவர்கள் சார்பில் வீடியோ வெளியீட்டு விழா நடக்கின்றது. இந்த நிகழ்ச்சி நான் பங்கேற்கின்ற பொழுது 21/11/82 என்னுடைய நினைவிற்கு வருகிறது. அது என் வாழ்நாளில் நன்னாள் மட்டுமல்ல, பொன்னாள். ஏனென்றால் அன்றுதான் நான் அதிரையின் கல்வி தந்தை என்றும் அதிரையின் ஹைகோர்ட் என்றும் அழைக்கப்படுகிற ஜனாப் மேதகு SMS அவர்களால் அதிராம்பட்டினம் காதர் மொய்தீன் மேல்நிலைப்பள்ளியில் முதுநிலை பொருளியல் ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டேன். அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால், அவர் அந்த வாய்ப்பை எனக்கு தந்திருக்காவிட்டால் ஹாஜி என்று இருந்திருப்பதை தவிர ஹாஜி சார் என்ற பட்டம் என்னுடன் ஒட்டி கொண்டிராது. எனக்கு கௌரவமும் அந்தஸ்தும் மரியாதையும் இந்த சமுதாயத்தில் இப்பொழுது இருக்கின்ற அளவிற்கு கிடைத்திருக்காது. எனவே அவரை மறப்பதும் உயிரை துறப்பதும் ஒன்றுதான். SMS என்று ஜனாப் SMS அவர்கள் மட்டும் கல்வி நிலையங்களை தோற்றுவிக்காமல் இருந்திருந்தால், அதிராம்பட்டினம் அதை சுற்றியுள்ள சிற்றூர்களில் பல பட்டதாரிகள் உருவாகியிருக்க மாட்டார்கள், இன்ஜினியர்கள் இருந்திருக்க மாட்டார்கள், வக்கீல்கள் உருவாகியிருக்க மாட்டார்கள், நீதிபதிகள் உருவாகியிருக்க மாட்டார்கள், ஆசிரிய பெருமக்கள் உருவாகியிருக்க மாட்டார்கள். எனவே ஒரு வளர்ந்த கல்வி சமுதாயத்தை உருவாக்கிய பெருமை கல்வி தந்தை SMS அவர்களையும் அவருடைய குடும்பத்தினரையும் சாரும். இந்த நேரத்தில் அவர்களை நான் நன்றியுடன் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது சொல்வார்கள், இன்ஜினியர்கள் இல்லாமல் கட்டிடங்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லாமல் பள்ளிகள் இல்லை, வக்கீல்களும் நீதிபதியும் இல்லாமல் கோர்ட்டுகள் இல்லை. ஆனால் SMS என்று ஒருவர் மட்டும் அதிராமட்டத்தில் இல்லாமல் இருந்தால் மேற்கூறிய எதுவுமே இல்லை என்பது நினைவு கூறத்தக்கது. அற்புதமான மனிதர், ஆற்றல் உள்ளவர். அவரை
இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுவதில் பெருமைப்படுகிறேன். அதிராம்பட்டினம் காதர் மொய்தீன் மேல்நிலைப் பள்ளியில் நான் 32 ஆண்டு காலம் முதுநிலை பொருளியல் ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெறும்பொழுது சூப்பர் கிரேட் சிறப்பு நிலை, சூப்பர் கிரேட் முதுநிலை பொருளியல் ஆசிரியராக அதாவது ரிட்டையர் ஆனேன். ஆக அதிராம்பட்டினத்தில் ஏறத்தாழ 32 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறேன். அதன் பிறகு SMS அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அதிராம்பட்டினம் காதர் மொய்தீன் கல்லூரியில் 3 ஆண்டுகள் பொருளியல் படிப்பை முடித்திருக்கிறேன். ஆக 32 + 3 35 ஆண்டுகள். எனக்கு இன்று 70வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் ஏறத்தாழ இந்த பிறந்தநாள் வரை கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது எனது வாழ்நாளில் ஏறத்தாழ பாதி 70 ஆண்டுகளில் 35 ஆண்டுகள் அதிரை மண்ணோடும் மக்களோடும் மாணவர்களோடும் என்னுடைய வாழ்க்கை பின்னி பிணைந்திருக்கின்றது. இந்த காலத்தில் ஏறத்தாழ 27 ஆண்டுகள் பொருளியலில் 100% தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 10வது வகுப்பில் இங்கிலீஷ் மீடியத்தில் ஆங்கிலத்தில் சபீக் என்ற மாணவன் 95 மதிப்பெண் பெற்றிருக்கிறான். 10th சியில் ஆங்கில பாடத்தில் ஒரு வருடம் அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 10th டி மற்றும் 10th டியில் சமூக அறிவியலில் எல்லா வருடமும் அனைத்து மாணவர்களும் சென்டம் பெற்றிருக்கிறார்கள். இந்த சாதனை என்பது இந்நாள் வரை முறியடிக்கப்படாமல் இருக்கிறது என்பதை மிகவும் அடக்கத்துடன் கூறிக்கொள்வதில் பெருமைப்படுகிறேன். எனது சொந்த ஊர் திருத்துறைப்பூண்டி தாலுகா குறும்பல் மணலி கிராமம். என்னை பற்றி இங்கு விளம்பரம் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்வது என்பது பூக்கடைக்கு விளம்பரம் செய்தது போலவும் தாய் தன் பிள்ளையை தாய்க்கு அறிமுகம் செய்வது போலவும் ஆகும். அடுத்தது, இந்த இனிய வேளையில் எனது மாணவ செல்வங்களுக்கு டேக் ஹோம் மெசேஜாக சிலவற்றை சொல்ல விரும்புகின்றேன். இக்காலத்தில் மாணவர்களிடம் ஒரு துவண்ட நிலை, மனம் சோர்ந்த நிலை காணப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த துவண்ட நிலையிலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு நான் சில அறிவுரைகளை திரைப்பட பாடல்கள் மூலமாக கூற விரும்புகிறேன். எதிர்நீச்சல் என்ற ஒரு படம் டைரக்டர் பாலச்சந்தர் டைரக்ட் செய்தது. அதிலே வெங்கல குரலோன் சீர்காழி கோவிந்தராஜன் பாடுகின்ற ஒரு பாடல், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சர்தாம் போண்டா தலைவிதி என்பது வெறும் கூச்சல், எண்ணி துணிந்தால் இங்கு எது நடவாதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது. எவ்வளவு அற்புதமான பாடல்! இந்த பாடலை மாணவர்களாகி நீங்கள், பழைய மாணவர்களாகி நீங்கள் அவசியம் கேட்க வேண்டும். இதை கேட்கின்ற பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டால்தான் வெற்றி கிடைக்கும் என்பது நிச்சயமாக புரியும். அதான், எண்ணி துணிந்தால் இங்கு எது நடவாதது, கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது, வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல், சரிதான் எல்லாம் தலைவிதி என்பது வெறும் கூச்சல். ஸோ மாணவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுகின்ற ஒரு பாடல், முயன்றால் எதுவும் முடியும் என்பதை உணர்த்துகின்ற ஒரு பாடல். இந்த பாடலை நான் படிக்கின்ற காலத்தில் எல்லாம் உங்களை எல்லாம் படி என்று சொல்லியிருக்கிறேன். இப்பொழுது நான் கூறுகிறேன், இந்த பாடலை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்க போகும்போது எல்லா வேலைகளையும் முடித்து செல்கின்ற பொழுது இந்த பாடலுடைய வரிகளை ஒரு தரம் முணுமுணுத்து விட்டு படுக்க செல்லுங்கள். அது உங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதே போல் இன்னும் ஒரு அற்புதமான பாடல், ஆட்டோகிராஃப் என்ற ஒரு படம் டைரக்டர் சேரன் டைரக்ட் செய்தது. சின்ன கோயில் சித்ரா பாடிய பாடல், ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானால் பகல் ஒன்று வந்திடுமே, நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில், மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு, உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போகக்கூடாது,
என்ன இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தோன்றக்கூடாது. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள். உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலிதாங்கும் உள்ளம்தானே நிலையான சுகங்காணும். யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். மனமே ஓ மனமே நீ மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மாறிவிடு, ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுகிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒரு அற்புதமான ஒரு பாடல். கவிஞர் ரொம்ப அற்புதமான முறையில் இந்த பாடலை வடிவமைச்சிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான பாடல். இந்த பாடலையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் எல்லா வேலையையும் முடித்து அமைதியாக படுக்க போகும் முன் ஒரு முறை இந்த பாடலுடைய வரிகளை முணுமுணுத்து விட்டு அப்புறம் படுக்க செல்லுங்கள். ஏனென்றால் இந்த பாடல் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டும், வாழ்க்கையில் போராடுகின்ற உற்சாகத்தை கொடுக்கும். எல்லா விஷயங்களையும் சங்கடங்களை தாங்கி கொண்டால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்பதை அற்புதமாக உணர்த்துகின்ற பாடல். எனவே இந்த பாடல் உங்களுக்கு நிச்சயம் தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற பாடலாக, உற்சாகம் ஊட்டுகின்ற பாடலாக அமையும் என்று கூறிக்கொண்டு, இந்த வீடியோ வெளியீடு நிகழ்ச்சிக்கு முற்றிலும் பாடுபட்ட என்னுடைய முன்னாள் மாணவர் அதிரை ஜாஃபர் அவர்களுக்கும், வீடியோக்கள் பேசி அளித்து சிறப்பு செய்த முன்னாள் ஆசிரியர்கள் மற்ற மாணவர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செப்டம்பர் 11 பிறந்த எங்கள் ஆசானே, 35 ஆண்டு காலம் அதிரை நகரினிலே கல்வி பணியாற்றி எம்மையோராக்கியவரே. இறைவன் அருளால் ஆயுளும் நலமும் கூடி வாழ்கவே, பல்லாண்டு வாழ்கவே, வளமோடு வாழ்கவே. ஹாஜி சார் வாழ்க, எங்கள் ஆசிரியர் வாழ்க. எங்கே நீங்கள் சென்றாலும் எல்லாமும் பெற வேண்டும். நீங்கள் செல்லும் பாதையெல்லாம் பூமாரி பொழிய வேண்டும். மதிப்பான பரிசு பொருளை தேடி தேடி அலைந்தேனே, உங்களை விடவும் மதிப்பான எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. ஹாப்பி பர்த்டே எங்கள் ஹாஜி சார், ஹாப்பி பர்த்டே எங்கள் ஹாஜி சார். எங்கே நீங்கள் சென்றாலும் எல்லாமும் பெற வேண்டும். நீங்கள் செல்லும் பாதை எல்லாம் பூமாரி பொழிய வேண்டும். மதிப்பான பரிசு பொருளை தேடி தேடி அலைந்தேனே, உங்களை விடவும் மதிப்பான எதுவும் எனக்கு கிடைக்கவில்லை. ஹாப்பி பர்த்டே எங்கள் ஹாஜி சார், ஹாப்பி பர்த்டே எங்கள் ஹாஜி சார். அழகிலா அன்பும் அளவிலா அருளும் இலகுமோர் இறையின் இனிய பெயர் போற்றி. எனது பெயர் கவிஞர் கல்லிடைக்குயில் உமர் ஃபாரூக், திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி காதர் மஹிதீன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றுகிறேன். ஹாஜி சார் 70 70 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்பூமியில் அவதரித்த எனது ஆசான். அவரோடு நான் பணியாற்றியிருந்தாலும் கூட அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டதை வைத்து அவரை நான் ஒரு ஆசானாகவே நினைத்து ஒரு சில வரிகள் மட்டும் ஹாஜி சார் அவர்களுடைய 70வது பிறந்த நாளிலே
இந்த பதிவை உங்கள் முன்னால் நான் எடுத்துச் சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் ஒரு பொருளாதார ஆசிரியர். ஆனால் அதையும் தாண்டி எங்கள் பள்ளியிலே வரலாற்று ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார், ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார், குறிப்பாக பொருளாதார ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். அவர் பணியாற்றிய 35 ஆண்டுகால கல்வி வரலாற்றிலே 27, 28 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பொருளாதார பாடத்திலே 100% தேர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பாடம் போதித்த அந்த வரலாற்று பாடத்திலும் ஆங்கில பாடத்திலும் கூட 100% தேர்ச்சி. அவர் பணியாற்றிய காலத்துல ஆங்கில பாடத்தை போதித்ததன் மூலமாக ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன் 95 மதிப்பெண் எடுத்திருக்கிறான். அந்த சாதனையை இதுவரை எங்களால் எட்ட முடியவில்லை. எங்கள் காதர் மொஹிதீன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷம் எங்களுடைய ஹாஜி சார். அவர் பாடத்தை தாண்டி, இப்ப நான் ஒரு தமிழாசிரியர், ஆனால் எனக்கு ஏற்படக்கூடிய இலக்கண ரீதியான சில சந்தேகங்களுக்கு நான் அவரிடம்தான் விளக்கம் கேட்பேன். அதோடு மட்டுமல்லாமல் ஹாஜி சார் அவர்கள் அவர் படித்த அந்த காலகட்டங்களிலே IAS தேர்வு எழுதி அந்த ஒரு பேப்பர்ல சார் கொஞ்சம் குறைவான மதிப்பெண் எடுத்ததுனால இந்த நாடு ஒரு தலை சிறந்த IAS அதிகாரியை இழந்து விட்டது என்று தான் சொல்லலாம். எனக்கு ஒரே ஒரு குறைபாடு உண்டு. அவர் பணியாற்றிய அந்த காலகட்டங்களிலே நல்லாசிரியர் விருது யாருக்கெல்லாமோ கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லாசிரியர் விருது கொடுக்க வேண்டிய ஒரு தகுதியான நபர் யார் என்று சொன்னால் ஹாஜி சார் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவர் பணியாற்றிய காலங்கள் பார்க்கும்போது சக பணியாளர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அசௌகரியங்கள், பல இன்னல்கள் அவரோடு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதுக்கு உள்ள தீர்வுகளையும் அவர் ரொம்ப தெளிவா எடுத்து சொல்வாரு. அதோடு மட்டுமல்லாமல் எனது குடும்பத்திற்கு, என்னுடைய பையனுக்கு நிறைய ஒரு வழிகாட்டியாக, ஆங்கிலத்தில் எந்த சந்தேகம் எந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் அதை எடுத்து சொல்லக்கூடிய, விளக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆற்றல் படைத்தவர். அவரோடு நான் பணியாற்றி இருக்கிறேன் என்று சொன்னால் அது உண்மையிலே எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. இந்த பணி நிறைவு பெற்ற காலகட்டங்களிலே 70வது பிறந்த நாள், அதுவும் அவரிடம் படித்த மாணவர்கள் இந்த நிகழ்ச்சி கையாண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரிந்தவரைக்கும் இல்லை. ஏன்னா ஒரு பிறந்தநாள் அதுவும் 70வது பிறந்த நாள் ரிட்டர்ட் ஆனதுக்கு இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறமும் மாணவர்கள்லாம் அதை ஞாபகம் வச்சு அவருக்காக ஒரு விழா எடுக்கிறாங்கன்னு சொன்னா உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காதர் மொஹிதீன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வரலாற்றில் எங்களுடைய ஹாஜி சாருடைய சேவைகள், அவர் பணியாற்றிய அந்த காலகட்டங்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னும் எத்தனை ஆண்டுகள் எங்கள் பள்ளி இயங்குகிறதோ அத்தனை ஆண்டுகள் அவருடைய புகழ் என்றும் நிலைத்திருக்கும். எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ உங்களின் சார்பாக, எங்களின் சார்பாக இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். 70 வயது இளைஞர் மதிப்பிற்குரிய எங்கள் ஹாஜி சார் பள்ளியில் 32 ஆண்டு காலம் சீனியர் கிரேட் போஸ்ட் கிராஜுவேட் PG அசிஸ்டன்ட் எக்கனாமிக்ஸ் ஆசிரியராக பணியாற்றிய பண்பாளர். பள்ளியில் 27 ஆண்டு காலமாக எக்கனாமிக்ஸ் பாடத்தில் சென்டம் ரிசல்ட் அளித்த ஒரு கல்வியாளர். அது மட்டுமல்லாமல் 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடத்திலும் சோசியல் சயின்ஸ் பாடத்திலும் சென்டம் ரிசல்ட் அளித்த ஒரு மாமனிதர். அதிராம்பட்டினத்தில் 32 ஆண்டு காலம் PG எக்கனாமிக்ஸ் ஆசிரியராகவும் 3 ஆண்டு காலம் BA எக்கனாமிக்ஸ் பயின்றார். அதாவது வாழ்க்கையில் பாதி நாட்கள், அதாவது 35 ஆண்டு காலம் அதிராம்பட்டினத்தில் கல்வி பணியில் தன்னை இணைத்துக் கொண்டவர். நான் ஹாஜி சாருடன் 6 ஆண்டு காலம் காதர் மொஹிதீன் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வணிகவியல் துறை ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் உண்டு. அவரிடம் பிடித்தது பங்க்சுவாலிட்டி, சின்சியாரிட்டி, டிசிப்ளின் அனைத்தும் அவரிடம் நான் கற்றுக்கொண்டேன். அடிக்கடி அவர் கூறுவார், பி யுவர் செல்ஃப் என்பார். அதாவது நீ நீயாக இரு, எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் நிலையிலிருந்து மாறாதே என்பார். நான் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் கற்றுக்கொண்டதை விட கல்வி சம்பந்தப்பட்ட அனுபவங்களை திருவாளர் ஹாஜி சார் இடத்தில்தான் தெரிந்து கொண்டேன். என்னுடைய ரோல் மாடல் மதிப்பிற்குரிய ஹாஜி சார் தான். அவர் அனைவருக்கும் நண்பனாய், நல்ல கருத்துக்கள் கூறும் மந்திரியாய், நல்லாசிரியருமாய், பண்பிலே தெய்வமாய், பார்வையிலே சேவகனாய் இருந்து எங்களுக்கு வழிகாட்டும் எங்கள் போற்றுதலுக்கு உரிய ஹாஜி சார் அவர்கள் பல்லாண்டு வாழ்க வாழ்க வாழ்க. நான் அதிராம்பட்டினத்தில் காதர் மொஹிதீன் மேல்நிலைப் பள்ளியில் 1993லேருந்து 97 வரை பணியாற்றினேன். தமிழாசிரியராக இருந்தேன். என்னுடைய அந்த பணிக்காலத்தில் என்னோடு பணியாற்றியவர்கள் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் என்று தான் நான் அழைப்பேன். ஹாஜி அண்ணன் அவர்கள். அவங்கள பற்றி ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, அவர் ஒரு ஆசிரியர்னால் அவருடைய இலக்கணம்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு ஆசிரியர்னால் அவருக்கு ஒரு இலக்கணம் இருக்குது. அந்த இலக்கணத்துக்கு முழுவதும் பொருந்துகிற ஒரு மனிதர், அப்படி தான் சொல்லணும்.
தன் வேலையை, கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை சிறப்பாக செய்யணும். அது எங்கே இருக்கலாம்? நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. மேடைகளில் நான் ஒரு பேச்சாளர். நான் இசை பட்டிமன்றம், கரோக்கி எல்லாமே பாடிட்டு இருக்கிறேன். பக்தி சொற்பொழி வரை செய்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம வேலையில் நம்ம நல்லா இருந்தோம்னா நம்ம பணியாற்றுகிற இடத்துல நமக்குன்னு ஒரு தனி முத்திரை கிடைக்கும். நம்மோடு பணியாற்றுகிறவர்களே நம்ம ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க. அப்படி நாங்களெல்லாம் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்ட ஒரு மனிதர் யாருன்னா ஹாஜி அண்ணன் தான், ஹாஜி சார் தான். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? நான் அதிரை அண்ணா சிங்காரவர்களோட பட்டிமன்றத்துக்கெல்லாம் படிக்கிறேன். அதே போல் என்னுடைய மாணவர் தான் ராஜநீதி. ஆமாம், ஆனால் அவரோட நானும் பயணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பெருமை அப்படின்னா, நம்ம இடத்துல படித்த ஒரு மாணவர் இன்றைக்கி ஒரு நல்ல நிலையில் சிறப்பாக இருக்கார். அண்ணா மேடையில் அடிக்கடி சொல்லுவார், சார்ட்ட நான் படிக்கலைன்னுங்கிறது அவங்க வந்தபோது நான் வெளியே வந்துட்டேன், படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அவரிடத்துல நான் படிக்கலேன்னு வருத்தமாக இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? ஆஜி சார்ட்ட படிக்கலையேன்னு எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களோடு உடனிருந்து நான் பார்த்தவன். உறவு முறை என்பது வேறு, உடனிருந்து பார்த்தவன். அங்கே நானும் அகமது தம்பி சார் தான் ஒரு அறை எடுத்து சாரா பில்டிங்கில் இருந்தோம். அப்போ இருந்தோம். ஆனால் நாங்கள் வாரத்துக்கு ஒரு முறை தான் ஊருக்கு வருவோம். ஆனால் ஆஜி சார் எப்படின்னா தினமும் ஊர்லேருந்து வராங்க. அது எப்படி நினைக்கவே முடியல. ஒரு 2-3 பஸ் ஏறி காலையில், அப்புறம் மாலையில், அப்புறம் அப்போ இந்த ட்ரெயின் வசதி இருந்ததுனால ட்ரெயினில் போவாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்தாலே முடிக்காது. அதுக்கு இடையில் அந்த நேரத்தை அவங்க பிக்கப் பண்ணுறதுக்கு பாருங்கள், யாரும் அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. அந்த நேரத்தைனா அந்த மதிய நேரத்தில் கூட கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டோன்னு எல்லாம் 1/2 மணி நேரத்தில் வந்துடணும்ப்பா, அல்லது கண்டினியூவாக 4th பீரியடே கண்டினியூவாகும் 1:30 மணி, அப்புறம் போய் சாப்பிட்டுக்க போ, 2 மணிக்கு கிளாஸ் மாட்டி போ. அந்த மாதிரி அந்த நேரத்தில் அது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பையனும் பேர் அப்படியே வச்சுருப்பார். அப்படியே அந்த அந்த குறிப்பெல்லாம் அடா. அதே மாதிரி அந்த நோட்ஸ் ஆல்வேஷன் எழுதுறது, அந்த ஆசிரியருடைய தனித்துவம்னு இருக்குல்ல, அப்படி வாழ்ந்தாருன்னு சொல்லணும். அதனால தான் அன்றைக்கி அதிராமணத்து மக்கள் மேலே ஒரு தனித்துவமான அனுபவிச்சு அதாவது படிக்கிற காலத்தில் மாணவர்களை சார் வருத்திருக்கலாம். அது வருத்திருக்கலாம் அப்படின்னா இன்றைக்கி அந்த வருத்தெடுத்த மாணவர்கள் தான் இன்றைக்கி அவரை அப்படியே கொண்டாடுறாங்க இல்லையா? அதாவது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இதில் ஒரு செய்தி சொல்லுவாங்க. அவர் தன்னுடைய பிறந்தநாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடினார். அவரை என்ன பண்ணாங்களாம், அவர் ஆசிரியராக இருந்த அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவர்கள்லாம் என்ன பண்ணாங்களாம், அழைச்சிட்டு போய் சேரட் வண்டியில் உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போனாங்களாம். அதாவது சாரதின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த வண்டியை இவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு ஆசிரியருக்கு செய்கிற மரியாதையே இன்றைக்கி அன்றைக்கு வருத்தி எடுத்த அந்த மாணவர்கள் இன்றைக்கி உலகம் எங்கும் இருக்கிறாங்க, எல்லா நாடுகள்லையும் இருக்காங்க, மகிழ்ச்சியோடு இருக்காங்க. அவர் பேரை சொன்னாலே ஒரு தனி புலகாங்கி அடைகிறாங்க. அதுதான் ஆஜி சார் கிடைச்ச சொத்து. ஒரு ஆசிரியருக்கு மனநிறைவு அதுதான். நம்முடைய மாணவர்கள் நல்லா இருக்காங்க, நம்மளை கொண்டாடுறாங்க. நம்ம அவங்கள்ட்ட எதுவும் எதிர்பார்க்குற ஒரு ஆசிரியருடைய உண்மையான நிலை அதுதான். அவங்க நல்லா இருக்கணும். இந்த மாதிரி அதிரை மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆஜி சார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற இந்த பிள்ளைங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர்களோடு பயணித்த அந்த காலம் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. வணக்கம், நான் ஜமாலுதீன், அதிராப்பட்டினம், தற்பொழுது துபாயில் இருக்கிறேன். ஆஜி முகமது சார் எங்களுக்கு 1989 91 பொருளாதார ஆசிரியராக காதர் மொய்தீன் மேல்நிலைப் பள்ளியில் இருந்தாலும் ஆஜி சாருடனான தொடர்பு எனக்கு 9ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கிடுச்சு. அதனால ஆஜி சாருடைய மாணவர்களில் கொஞ்சம் கூடுதல் தொடர்புள்ள நாங்கள். இது இல்லாமல் ஆஜி சாருடைய இருப்பிடம் எங்கள் பகுதியில் தான் இருந்ததுனால எங்கள் பகுதியில் அடிக்கடி பார்க்குற வாய்ப்பும் கிடைக்கும் ஆஜி சாரை.
அதனால அதிக நாள் பார்த்த அதிக பழகிய ஆசிரியர்கள்ல ஆதி சார் ஒருவர். ஆனா ரொம்ப நீண்ட நாளா எங்களுக்கு தொடர்பு இல்லாம இருந்துச்சு. ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சவுதி போயிட்டேன். அதுக்கப்புறம் எந்த தொடர்பு இல்லாம இருந்தோம். வாய்ப்பு இல்லை. பள்ளிக்கு வர நேரத்துல இடையில 1-2 தடவை பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெருங்கிய தொடர்பு இந்த சமூக வலைதளங்கள்ல நண்பர்கள்லாம் ஒருங்கிணைஞ்சு பேசும் பொழுது அதுல ஆதி சாருடைய பேச்சுகளும் கிடைக்கும். அதை ஷேர் பண்ணிட்டோம். அதுல சாரோட தொடர்பு கூடுதலா இருந்துச்சு. கல்வி சம்பந்த விஷயத்துல சாரை சொல்லணும்னாக்கா பயம் கலந்த ஒரு மரியாதையோட தான் நாங்க ஆதி சாரோட தொடர்புல இருந்தோம். இந்த 9ஆம் வகுப்புங்கிறது 13 வயசுல நடுத்தர இறுதி கட்டம். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கௌரவம் பார்ப்போம். அது சாருடைய பாடத்திட்டம் முறை அதை ஒழுங்கா பின்பற்றாத மாணவர்கள் சாரு அதை கொஞ்சம் கண்டிஷனா சொல்லும் பொழுது வருத்தப்பட்டு சார் ஒரு எதிரியா நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே சாரு பாடம் நடத்தும் போது சொல்லுவாங்க, என்னை பொறுத்தவரையும் மாணவர்கள் அவங்களுடைய முழு திறனை கொண்டு வர்றதுதான் என்னுடைய நோக்கம். அவங்களுக்கு தெரியாத திறனை கூட கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் சாருடைய நோக்கமா இருந்துச்சு. சுருக்கமா சொல்லும் பொழுது நான் பாடம் நடத்துற முறை கரும்பு சாப்பிட்ற மாதிரி. முதல்ல நுனிக்கரும்பு சாப்பிடும் பொழுது கொஞ்சம் கசப்பா இருக்கும். போக போக பார்த்தா அடிக்கரும்பு இனிக்கிற மாதிரி இருக்கும் என்னுடைய பாடத்திட்டம், நான் நடத்துற முறை அப்படின்ட்டு. ஆதி சார் பொறுத்தவரையும் பொருளாதார வல்லுநர்னு சொல்லலாம். தற்போதைய காலத்துல சொல்லணும்னா பொருளாதார வல்லுநர். அந்த அளவுக்கு எங்களுக்கு பொருளாதாரத்தை அக்குவேற அணிவர நிகழ்கால உதாரணங்களோட நடத்துவாங்க. அதே மாதிரி ஒரு புதிய முறையும் கையாளுவாங்க. ஒரு சூத்திரமா சொல்லிடுவாங்க. ஒரு முக்கியமான மாறாத விதிகளை நினைவுல வச்சுக்கிறதுக்கு சூத்திரமா சொல்லிடுவாங்க. 9ஆவதுல ஆங்கில இலக்கணம் எடுக்கும் பொழுது அதுல ஷெல்லு வில்லு அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமா சொல்லுவாங்க. ஐக்கும் விக்கும் ஷெல்லு, அல்லாததுக்கு வில்லு அப்படிம்பாங்க. அதாவது ஷெல்லு வில்லு அதை எங்க பயன்படுத்தணும், ஐ வியும் வந்தா ஷெல்லு பயன்படுத்துங்க. மற்றதெல்லாம் ஹீ ஷீ இட்டு அதுக்கெல்லாம் வரும் பொழுது வில்லு பயன்படுத்துங்க அப்படிம்பாங்க. அதுதான் ஐக்கும் விக்கும் ஷெல்லு, அல்லாததுக்கு வில்லு அப்படிம்பாங்க. இதே மாதிரி எல்லா பாடத்திட்டத்திலையும் ஒரு சூத்திரம் வச்சிருப்பாங்க. ஆதி சாருடைய மாணவர்கள்ல பலர் நல்ல நிலையில இருக்காங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. ஏன்னா ஆதி சாருடைய நோக்கம் அதுவாக தான் இருந்துச்சு. மாணவர்கள் நம்ம கிட்ட இருந்து போனாலும் அவங்க நல்லபடியா இருக்கணும். எல்லா ஆசிரியர்களுக்கும் இந்த நோக்கம் தான். இது கூடுதலா ஆதி சார் எனக்கு தெரிஞ்சு நான் பழகின வகையில அவங்களுடைய நோக்கம் இருந்துச்சு. இதே மாதிரி பள்ளியில இருந்து விடுபட்ட மாணவர்களை திருப்பி கூட்டிட்டு படிக்க வச்சதுல இருந்து நிறைய உதாரணங்களை சொல்லலாம். இன்ஷா அல்லாஹ் ஆதி சார் நீண்ட ஆயுளுடனும் உடல் நலத்துடனும் தொடர்ந்து கல்வி பணியாற்றணும். இப்போ ரிட்டையர்ட் ஆகி ஓய்வுல இருந்தாலும் எங்களுக்கு கல்வி போதகராக தான் இருந்துட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள் அதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்கு. இந்த பிறந்த நாளில் மென்மேலும் அவர்களுக்கு இறைவன் அருள் புரியட்டும் என்று வாழ்த்தி பிரார்த்தித்து என்னுடைய இந்த வாழ்த்துக்களுடைய முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அப்துல் ஹாதி. துபாயில் ஒரு நிறுவனத்தில் சிஎஃப்ஓவாக சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸராக வேலை செய்கிறேன். அதிராமண்டம் காதிர் மொய்தீன் பள்ளிக்கூடத்தில் நம்ம எல்லாம் நிறைய பேர் படிச்சிருப்போம். அதிராமட்டம் காதிர் மொய்தீன் பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி காதிர் மொய்தீன் அப்பா அவங்களோட தியாகம் நமக்கு மனசுல வருதோ அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துல நமக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர்களுடைய நினைவுகளும் நமக்கு ஞாபகம் வருது. அவங்களோட நம்ம அதிகபட்சம் அந்த ஸ்கூல்ல செலவு செய்த காலம் ஒரு 7 வருடங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம அந்த வாழ்க்கையில பயணிக்கக்கூடிய எல்லா காலங்களிலும் அந்த 7 வருடங்கள் நாம் கற்ற அந்த கல்வி, அந்த 7 வருடத்துல நாம் பெற்ற அறிவுரைகளும் அறவுரைகளும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பயணிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அந்த பள்ளிக்கூடத்துல அர்ப்பணிப்போட செயல்பட்ட ஆசிரியர்கள்ல நிறைய வாத்தியார்கள் இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் மட்டும் நம்ம மனசுல
என்றென்றுமே நினைவில் இருப்பாங்க. நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில எத்தனையோ பேரை நம்ம சந்திப்போம், ஆனா எல்லாருடைய முகங்களும் ஞாபகம் வராது. ஒரு விஷயத்த சொன்னா அது ஒரு நெருப்பு அப்படின்னு சொன்னா அங்க ஒரு சூடு, ஒரு மஞ்சள் நிறம் அப்படிங்கிற ஞாபகம் இருக்கிற மாதிரி ஹாஜி முகமது சாரு அப்படின்னு சொன்னாலே ஒரு பயம், ஒரு திடுக்கம், ஒரு கம்பீரம், கிளாஸுக்குள்ள வந்தா ஒரு பின் டிராப் சைலண்ட், ஒரு சிங்கம் உள்ள வரும் பொழுது எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு நிலை, இதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வரும். இதெல்லாம் ஒரு மிகைப்படுத்தி சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே இது தெரியும் ஹாஜி முகமது சார் அப்படின்னா. அப்படிப்பட்ட அந்த ஹாஜி முகமது சார்கிட்ட கற்ற விஷயங்கள் நிறைய இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில. உதாரணமா சொல்ல போனா, எனக்கு 6வது 7வது படிக்கும் பொழுது வரலாறு எடுத்தாங்க. அப்போ வரலாறு எடுக்கக்கூடிய சமயத்துல அஹிது சைலோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. இந்தியாவை ஆண்ட வம்சங்கள், அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்னால அஹிது சைலோ அதங்க பொருத்தி பாரு. முதல் எழுத்து ஒரு வார்த்தையுடைய முதல் எழுத்தை மட்டும் சேர்த்து பாத்தீங்கன்னா அஹிது சைலோன்னு வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இத என்னுடைய வாழ்க்கையில மற்ற கல்விகள் எல்லாம் படிக்கக்கூடிய சமயத்துல இதை நான் அப்ளை பண்ண மட்டுமல்லாது என்னுடைய குழந்தைகளுக்கு இந்த மெத்தடை இன்றும் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அவங்களும் சக்சஸ்ஃபுல்லா தன்னுடைய பள்ளி வாழ்க்கையில அதை பயன்படுத்தி அதிக மதிப்பெண்கள் பெறாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஆசிரியருடைய அர்ப்பணிப்போட செயல்பட்ட அந்த விதம் தான். எப்படி சொன்னா மாணவனுக்கு எளிதாக புரிய வைக்க முடியுங்கிற அந்த மெத்தடை கண்டு சொல்லக்கூடிய அந்த விதம். அந்த ஹாஜி முகமது சாரு அவங்க சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள். அதே மாதிரி +1 +2 படிக்கும் பொழுது எனக்கு பொருளாதாரம் எடுத்தாங்க. அந்த பொருளியல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தேவை விதி, அழிப்பு விதி, தேவை விதி, அழிப்பு விதி, இதை பற்றி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வச்சு இன்னைக்கு இப்போ நான் பைனான்சியல் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்ல டெசிஷன் எடுக்கிறதுக்கு அன்று அவங்க சொல்லக்கூடிய அந்த பாடம் தான் மிகவும் உறுதுணையா இருக்குது. அன்புக்குரிய சகோதரர்களை, நம்ம ஒரு 10 மாடி கட்டடம் கட்டிட்டா கூட 6வது 7வது 8வது மாடி கட்டிடுறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த 10 மாடியையும் தாங்குவதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த அடித்தளம் சரியா இருந்தா தான் அந்த மேலே இருக்கக்கூடிய பூமிக்கு மேலே உள்ள அந்த 10 மாடி கட்டடம் சரியாக நிற்கும். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பல நிலையில உயர்ந்திருந்தாலும் கூட நமக்கு ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்த அந்த வாத்தியார்களுடைய அவங்களுடைய தியாகம் அது சாதாரண விஷயம் கிடையாது. ஹாஜி சார், ஹாஜி முகமது சார் அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடுது. அப்படிப்பட்ட அந்த ஹாஜி சார் நீண்ட நாட்களாக இந்த உலகத்தில் வாழணும், நீண்ட நாட்கள் பல்லாண்டு சந்தோஷமாக வாழணும், அவங்களுக்காக எல்லாரும் துவா செய்யணும் அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். எனது பெயர் வாசுதேவன். எங்கள் ஊர் அதிராம்பட்டினம். அதிராம்பட்டினத்தில் தேவா ஆபரண மாளிகை தேவதாஸ் பத்தர் அவர்களுடைய மூத்த மகன் தான் நான் வாசுதேவன். நான் படித்தது அதிராம்பட்டு புகழ்பெற்ற பள்ளிக்கூடமான காதர் மைதீன் மேல்நிலைப் பள்ளி. அந்த பள்ளியில் படித்தேன். அந்த பள்ளியில் ஒரு மைல்கல்லாக விளங்கும் உயர் திரு ஹாஜி முகமது சார் ஒரு முக்கியமான வாத்தியார். அவருக்கு 70வது பிறந்தநாள் வருகின்றது. அவரை பற்றி சில வார்த்தைகளை பேச விரும்புகின்றேன். ஹாஜி முகமது சார் பள்ளிக்கூடத்துக்கு முக்கியமான மைல்கல். அதிராம்பட்டினத்தில் காதர் மைதீன் பள்ளிக்கூடம் ஆரம்பித்ததுலேருந்து 35 வருஷங்களாக அவர் பள்ளியில் 9வது 10வது ஆங்கிலம் மற்றும் சமூக அறிவியலில் வாத்தியாராகவும் 11 12 எக்கனாமிக்ஸில் சிறந்த வாத்தியாராக விளங்கி வந்தார். அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு கம்பீரமான வாத்தியார். அவர்கிட்ட படித்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகின்றோம். நிறைய மாணவர்கள் அவர்கிட்ட படிக்கலன்னு வருத்தப்பட்டாங்க. இன்னைக்கு காதர் மைதீன் பள்ளிக்கூடத்தை பற்றியில் படித்த மாணவர்கள் உயர் பதவிகளிலும் உயர் அதிகாரிகளும் வெளிநாட்டில் முக்கிய அதிபர்களாகவும் உள்ளூரில் அதிபராகவும் நிறைய பேர் விளங்குகின்றனர். அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவர்கள் எல்லாம் உயர் பதவியில் இருக்க ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அதுமாதிரி ஹாஜி முகமது சார் அவர்கிட்ட படித்த மாணவர்களை நானும் ஒருவர். அவரை பற்றி சொன்ன நிறைய வார்த்தைகள் இருக்குது.
இன்னும் பள்ளிக்கூடத்தில் நிறையா வாத்தியர்கள்லாம் சிறப்பான வாத்தியர்கள்லாம் இருக்காங்க எல்லாம் சொல்லலாம். இப்போ அவருக்கு 70வது வயது, 69 கடந்து 70 அகவை தொடர்வதனால் அவரை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுவோம். ஒரு கம்பீரமான தோட்டத்தினுடைய ஆஜி சார்கிட்ட படித்ததுக்கு நாங்கள் பெருமைக்கூடிய விஷயமாக விளங்குகிறோம். அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் இன்னைக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கின்றனர். அவருக்கு 70வது வயது அகவை தொடர்வதனால் எங்கள் அதிராம்பட்டினம் காதர்மொய்தி மாணவர்கள் சார்பாகவும் முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர் அதே போல் 80வது அகவை தொடரும் போதும் அதேமாரி பேட்டி நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் அல் அமீன், காதர் மொஹிதீன் பள்ளியின் முன்னாள் மாணவன். அது இல்லாமல் ஹாஜி சாருடைய ஸ்டூடெண்ட்டாகவும் படித்தேன். கரண்ட்லி துபாயில் ஒரு ஃப்ரைட் ஃபார்வர்டிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு சாருடைய 70வது பிறந்த நாள். சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சாரை பற்றி சொல்லணும்னு சொன்னா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணலாம். தன்னுடைய வாழ்நாளில் பாதி வருஷம் அதிராமணத்தில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. 35 வருஷம் 32 வருஷம் டீச்சிங் ஃபீல்டுலையும் ஆசிரியராகவும் 3 வருஷத்து கல்லூரியில் மாணவனாகவும் படித்தாங்க. அப்போ அதிராமணத்துக்கும் சாருக்குள்ள பாண்டுங்கிறது பிரிக்க முடியாத ஒரு விஷயம். அது இல்லாமல் 27 வருஷம் சார் சென்டம் கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் தன்னுடைய சர்வீஸில். எக்கனாமிக்ஸ் இல்லாமல் இங்கிலீஷ், சோசியல் சயின்ஸ் இந்த சப்ஜெக்டும் எடுக்கிறதுல ரொம்ப டேலண்ட்டு சாரு. சார்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஒரு டிசிப்ளினை நம்ம எப்படி கற்றுக்கிடணும், ஒரு எப்படி பங்க்சுவாலிட்டியாக இருக்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் சார்கிட்ட நிறைய கற்றுக்கிறோம். அது இல்லாமல் ஒரு ஜாக் ஃப்ரூட் மாதிரி, அதை வெளியில் பார்க்குறதுக்கு அப்படி அந்த முள்ளு மாதிரி இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஸ்வீட்னஸ். அந்த மாதிரியான ஒரு நபர் சாரு. சாரை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். ஒரு அற்புதமான மனிதர். சாருடைய மாணவனாக இருக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். 2007 2008 அப்போ நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்த டைம். அப்போ எக்கனாமிக்ஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அப்போ 92% ரிசல்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கியர் அப் பண்ணோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூல் ஹிஸ்டரியிலே அதிகமான பர்சன்டேஜ் கொண்டு வந்தது. ஸோ அப்போ சார் ஹெச்எம்மா இன்சார்ஜாக இருந்தாங்க. ரோசம்மா டீச்சர் ஹஜ்ஜிக்கு போன டயத்தில். அப்போ சாருடைய பங்கு ஸ்கூலுக்கு அந்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது நிறைய விஷயத்துல கொடுத்துருக்காங்க. சாரு நலமுடனும் வளமுடனும் வாழ இறைவனத்தை வேண்டுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். காதிர் மொஹிதீன் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. பள்ளி கல்லூரி படிப்பை முடித்த பிறகு பெரும்பாலும் ஆசிரியர்கள் மாணவர்களுடைய உறவுகள் முடிவுற்றுகிறது. எப்போவாவது எங்கேயாவது சந்திக்கும் பொழுது நலம் விசாரித்துக் கொள்கிறோம். 1989, 91 +1 +2 என்னுடன் படித்த மாணவ மாணவிகள் 32 வருடங்களுக்கு பிறகு 32 பேர் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்தோம். நட்புகளை பரிமாறிக்கொள்வதோடு குடும்ப உறுப்பினர்களாகவும் நாங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் ஒன்று கூட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் கடந்த 11/6/2022 அன்று ஒரு ரீயூனியனை நடத்தினோம். அந்த ரீயூனியனில் கிட்டத்தட்ட 32க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் முன்னாள் ஆசிரியர்கள் சீனிவாசன் சார், பிரான்சிஸ் சார், அகமது தும்பி சார், அன்பழகன் சார், ராமச்சந்திரன் சார் மற்றும் சண்முக சார் இதில் கலந்து கொண்டனர். எத்தனையோ ஆசிரியர்கள் நமக்கு பாடம் எடுத்திருந்தாலும் ஒரு சில ஆசிரியர்களை நம் வாழ்நாளில் மறக்க முடியாது. அந்த வகையிலே முதன்மையாக இருக்கக்கூடிய ஹாஜி சாரையும் தொடர்பு கொண்டு இந்த ரீயூனியனில் கலந்து கொள்ள முயற்சித்தோம். உடல்நலக்குறைவு காரணமாக சார் கலந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருந்தும் நம்முடைய நண்பர்கள் தொடர்ந்து சாருடன் ஃபோனில் தொடர்பிலே இருந்தனர். எனக்கும் ஃபோனில் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. சார் பழைய முன் அனுபவங்களையும் பழைய நினைவுகளையும் ஃபோனில் பகிர்ந்து கொண்டார்கள். அதை ஒரு குறிப்பாக எடுத்து என்னுடைய முகநூல் பதிவிலே
நான் வந்து அதை பதிவிட்டேன். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சாரை தொடர்பு கொண்டு விசாரித்தார்கள். சார் என்னிடம் சொல்லும் பொழுது, நான் அப்படி என்ன செஞ்சேன், இந்த பிள்ளைங்க அந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க வந்து என் மேலே வந்து ஒரு பாசக்கார பிள்ளைங்களாக இருக்கிறாங்களே, என்னுடைய கடமையை செஞ்சேன். நான் அப்படி இருந்து என்னுடைய அடிவாங்கின பிள்ளைங்கள் இந்த அளவுக்கு என் மேலே பாசமாக இருக்கிறாங்கண்டா என்னால் வந்து ரொம்ப மறக்க முடியல. உண்மையிலே ஒரு அதிராமண்ண மாதிரி ஒரு பாசக்கார பிள்ளைங்களை நான் வந்து வாழ்நாளில் பார்க்கவே இல்லை. எப்படி நான் அதிராமண்ணம் வரணும், முன்னாள் மாணவர்கள் எல்லோரையும் நான் சந்திக்கணும் அப்படின்னு வந்து எங்கள் குரூப்பில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சம்மதம் தெரிவித்தாங்க. ஒரு கல்யாண நிகழ்வுகள் வரும்பொழுது நம்ம பிள்ளைங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மினி கெட் டுகெதரே நடத்திட்டாங்க. இந்த மினி கெட் டுகெதரில் முன்னாள் தலைமை ஆசிரியர் தர்மலிங்கம் சார், நாகராஜன் சார், சீனிவாசன் சார் மற்றும் ராமச்சந்திரன் சார் பல பேர் இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஹாஜி சார் சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்நாளில் இந்த நாள் அப்படிங்கிற அளவுக்கு அந்த நிகழ்ச்சி சிறப்பாக வந்துருச்சு. பள்ளிவாசலில் படிக்கும்போது ஹாஜி சார் சில வார்த்தைகளை நமக்கு வந்து ஞாபகப்படுத்திட்டு சில வார்த்தைகள் மனசில் நீக்கி வந்த அந்த வார்த்தைகள் வந்து தெரியல. அதாவது சார் அடிக்கிறார் பயந்துக்கிட்டு படிப்பு நிறுத்திட்டு ஒரு டீ கடையில் போய் வேலை பார்த்தப்ப அந்த டீ கடையில் ஒழுங்காக வேலை பார்த்தா தான் அந்த முதலாளி வந்து சம்பளம் கொடுப்பான். எங்கே இருந்தாலும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சாருடைய அந்த ஒரு கண்டிப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பஞ்சுவாலிட்டி சாருக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியம். டயத்துக்கு வரணும், டயத்துக்கு போகணும், சொன்னதை செய்யணும், படிக்கணும். அந்த ஒரு நிகழ்வு வந்து சாருக்கு வந்து மிகவும் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு ஒன்று. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது அஸ்ரஃப் அலி, அதிராம்பட்டினம். மசாலா ஹாஜி முகமது சார் வந்து நான் அவர்கிட்ட வந்து 4 வருஷம் படிச்சிருக்கிறேன். 9th, 10th, 11th, 12th இங்கிலீஷ் சப்ஜெக்ட்னு வருவாங்க, எக்கனாமிக்ஸ்னு வந்துருக்குறாங்க. மசாலா ஸ்கூல்லையே வந்து அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த வாத்தியாராக எல்லா சாரும் சொல்லுவாங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பஞ்சுவாலிட்டி, ரொம்ப நம்ம பிடிக்கும் நம்மளுக்கு. எப்படின்னு கேட்டாக்கா சொல்லுவார், தெரியலை, மறந்துட்டேன், வரலை, இந்த 3 காரணம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார். அது ரொம்ப பிடிச்சிப்பேன் எனக்கு. இன்னமும் அவர் விட்டு பிரிஞ்சு நான் ஸ்கூலு 96 அதை விட்டு ஸ்கூல் விட்டு வெளியாகினேன். கிட்டத்தட்ட 25-30 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஆனால் அவருடைய திங்கிங், அவர் ஞாபகம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா ஸ்கூல்லேயே ரொம்ப பர்ஃபெக்டான சாருன்னு சொல்லிட்டு அவருடைய நல்ல நல்ல செயல்கள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் அவர் கிளாஸ் எடுக்கும்போது மாஷால்லா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நடத்துவார். நான்லாம் ஒரு 4 வருஷம் படித்தேனே, இது வந்து எந்த சப்ஜெக்ட்லையும் ஃபெயில் ஆகலை, அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய கோச்சிங், அது கோச்சிங் கிளாஸ்லாம் எடுப்பாங்க. ஸ்கூலு முடிஞ்ச பிறகு ஒரு 1/2 hour 45 minutes கிளாஸ் எடுப்பாங்க. அதுலேயும் நான் வந்து கலந்துக்கிடுவேன். உண்மையிலேயே ஸ்கூலில் அந்த சார் சப்ஜெக்டு வராண்டாக்கல எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. மாஷாஅல்லாஹ். இன்னமும் தொடர்போடு தான் இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ சார்கிட்ட படிச்சிருக்கோம் நம்ம. ஆனால் எல்லா சாரும் அந்த அளவுக்கு ஒரு லிங்க் இல்லை. இவங்க மட்டும் நானும் லிங்க் தொடர்போடு தான் வந்துக்கிட்டு இருக்கிறேன். பட்டு மற்ற ஸ்டூடெண்ட்டும் தொடர்போடு தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. மாஷாஅல்லாஹ். ஊருக்கெலாம் போயிட்டு வந்தோம், ஊருக்கு இடையில வந்துட்டு போனாப்புல. நான் தான் போனேன், கூப்பிடுறதுக்கானே போயிட்டு வந்தேன், அழைச்சிட்டு வந்தேன், காரில் போயிட்டு வந்தேன். இந்த நசீர் பாய் ஃபேமிலியில் மேரேஜுக்காண்டிய உண்மையிலேயே அவர் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் நல்லா அவர் இன்னும் ரிமெம்பரோடு தான் இருக்கிறார் சார். யாரையுமே எந்த ஸ்டூடெண்ட்டையுமே வாய்ஸை வச்சு அவங்க வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க. நீ நான் இந்த ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஒரு நம்ம ஊருக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் மாதிரி தான் அந்த சாரு நம்மளுக்கு. ஏன்னா அவர் மூலமாக எத்தனையோ ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கி ரொம்ப நல்ல டாப் லெவலில் இருக்கிறதுக்கு அல்லாவுடைய உதவி கொண்டு அவர் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கோச்சிங், டீச்சிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கேன். ஹாஜி முசா இருந்தாலே கிளாஸை அப்படி ஒரு அதறி போகும். அப்படி அந்த அளவுக்கு ஸ்கூல்லையும் அவார்டு வாங்கின வர அவங்கள பெஸ்ட்டு டீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச லெவலில். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நான் மகிழ்ச்சி அடைகிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு
அவங்களுக்கு வந்து 70வது பர்த்டேயா, அதுக்காக வேண்டிய ஒரு சின்ன ஒரு காணொலியும் போட சொன்னாங்க. அதான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப சந்தோஷம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி பர்த்டே எங்கள் ஹாஜி சார், ஹாப்பி பர்த்டே எங்கள் ஹாஜி சார். செப்டம்பர் 11 பிறந்த எங்கள் ஆசானே, 35 ஆண்டு காலம் அதிரை நகரினிலே கல்வி பணியாற்றி எம்மையோராக்கியவரே. இறைவன் அருளால் ஆயுளும் நலமும் கூடி வாழ்கவே.